சிறப்பாகவும் நடத்தக்கூடிய கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய எனது அருமை சகோதரர் மௌலானா மௌலவி இந்திய ஹலீல் ரஹ்மான் பாக்கவி ஹஜரத் அவர்கள் இப்பொழுது தங்களுக்கு முன்னால் உரையாற்றுவார்கள். रहमतुल्लाहि तआला वबरकातुहु नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद क़ाल अल्लाहु तआला फ़ी महकमि तंज़ीलिहि वल फ़ुरक़ानिल हमीद अऊज़ु बिल्लाहि समीइल अलीम मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम वलिल्लाहिल अस्माउल हुस्ना फदऊहु बिहा सदक़ल्लाहुल अज़ीम क़ाल नबिय्यु सल्लल्लाहु अलैहि वसल्लम खैरुल कलामी कलामुल्लाह औ कमा क़ाल सल्लल्लाहु अलैहि वसल्लम सुब्हानक ला इल्म लना इल्ला मा अल्लमतना इन्नका अंतल अलीमुल हकीम रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लू अलैहि व सल्लिमू तस्लीमा अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मौलाना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मौलाना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मौलाना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मौलाना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मौलाना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मौलाना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि. விரிந்த வானம், பரந்த பூமி, உயர் அறிய முடியாத மலைகள், மரங்கள், அதன் தருகின்ற பூச்சோலைகள், மண்ணிலே மனிதன், விண்ணிலே ஒளிதரக்கூடிய சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், அவற்றுக்கும் மேலானவை மறைவானவை அரசு குருசு லௌக கலம் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற ஏகுவல்லவனாய் அஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எல்லா புகழும் உண்டாவதாக. சத்திய சீலர், சன்மார்க்க போதகர், இரு உலகத் தலைவரின் பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், அக்தாபுகள், நல்லவர்கள் நம் அனைவர் மீதும் ஸலவாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்திற்கும் சங்கைக்கும் உருத்தான எங்களுடைய ஷேகுனா பாசத்திற்குரிய மௌலானா மௌல்வி அல்லாமா அப்துல் மாலிக் சிராஜி ஹஜரத் கப்ரா அவர்களே, வந்திருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, பீர்பாய்களே, பள்ளியின் நிர்வாகிகளே, ஜமாத்தார்களே, உங்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய முகம்மன் சலாத்திற்கு பதில் சொல்வது வாஜிப் என்ற ஞாபகத்தோடு உங்களுக்கு சலாத்தை சொல்லி நான் ஆரம்பிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அஸ்மாஉல் ஹுஸ்னா என்ற ஒரு தலைப்பும் மேலும் நபியின் சிறப்பு என்று எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, நேற்றிலிருந்து அற்புதமான முறையில் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. 3 நாட்கள் நம்முடைய சேகனா அவர்களும் பீர்பாய்களும் நோன்பு நோற்று இஅ்திகாஃபில் இருந்து அற்புதமான ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய பாசத்திற்குரிய மௌலானா மௌல்வி அல்லாமா ஷம்சுத்தீன் உலவி ஹஜரத் அவர்கள் புர்தாவுடைய சிறப்பை பற்றி நேற்று அற்புதமாக பேசினார்கள். அல்ஹம்துலில்லாஹ், நம்மெல்லாம் கேட்டோம். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வாழ்நாளில் புர்தா ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி வைப்பானார்.
கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் திருமறையிலே சொல்கின்ற நேரத்தில் வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா, அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் நமக்கெல்லாம் தெரியும். எத்தனை 99 திருநாமங்கள். அதற்கு மேலும் இருக்கின்றது. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 99 திருநாமத்தை யார் மரணமிடுகின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் வாஜிபு என்று சொன்னார்கள். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி வைப்பானார். 99 பெயர் ஓதிக்கிட்டே இருந்தோம்னா மனசில் குறைஞ்சிடும். தினந்தோறும் ஓதணும், அல்லாஹ்ட்ட நாம் கேட்கணும். கண்ணியத்திற்குரியவர்களே, உதாரணத்துக்கு ஒருத்தர் போகிறாரு, அவர் கூப்பிடணும், என்ன செய்யணும்? இங்கே வாங்கன்னு சொன்னால் தெரியாது, ஏங்க அப்படின்னா அவர் பாட்டு போயிட்டே இருப்பார். அப்துல் ரஸாக் அப்படின்னா திரும்பி பார்ப்பார், வருவார். சும்மா நம்ம பாட்டுக்கு அல்லாஹ்ட்ட கேட்டு இருந்தோம்னா தெரியாது. அல்லாஹ்வுடைய பெயரை கேட்கும் பொழுது என்னுடைய அடியான் என்னை அழைக்கின்றான் என்று அல்லாஹ் கேட்பான். நம்முடைய நாட்டங்களை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். ஹைருல் கலாமி கலாமுல்லாஹ், வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை. புரிஞ்சுங்களா? அப்போ அஸ்மாஉல் ஹுஸ்னாவை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம், பல மாதம் பேசலாம். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் மிக சுருக்கமான நேரம். அதற்கு பின்னால் பெரும் பெரும் பேச்சாளர்கள் எல்லாம் பேச இருக்கின்றார்கள். எல்லா வார்த்தைகளையும் எல்லா பேச்சுகளையும் கேட்டு நம் வாழ்க்கையில் அல்லாஹ் நடக்கின்ற பாக்கியத்தை நசீபாக்கி தந்தல்வானாக. உலகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள்ங்க, எவ்வளோ பிரச்சனைகள். குடும்ப பிரச்சனை, பிள்ளை பிரச்சனை, சகோதரர்கள் பிரச்சனை, மாமியார் வீட்டு பிரச்சனை, மைத்துனர் வீட்டு பிரச்சனை, பக்கத்து வீட்டு பிரச்சனை, நண்பர்களுடைய பிரச்சனை, மஹல்லா வாசியுடைய பிரச்சனை, ஊருடைய பிரச்சனை, எவ்வளவு இருக்கு. வாழ்க்கையில் குடும்பத்தை கொண்டு போகிறதாவே பெரிய சிரமம். அந்த கடன், பிள்ளைகளை படிக்க வைப்பதற்குண்டான ஒட்டுமொத்த காசுகளை கட்டக்கூடிய பாரம், குழந்தைகளை வளர்த்து அந்த குழந்தைகளை திருமணம் முடிக்கின்ற நேரத்தில் மொத்தமாக பணங்கள் தேவைப்படுகின்றது, அதனுடைய பாரம். எத்தனை நாட்கள் வாடகை வீட்டில் இருக்கிறது, வீடு காலி பண்ண சொல்கிறாங்க. நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை என்று எத்தனையோ மக்களுடைய உள்ளத்தில் அந்த ஆசைகள் இருக்கின்றது. வீடு வேணும், தோட்டங்கள் வேண்டும், வாகனங்கள் வேண்டும், ஆரோக்கியம் வேண்டும், மன நிம்மதி வேண்டும். இருக்குதுன்னா இல்லைங்களா? இதெல்லாம் எப்போ தீர்க்க முடியும்? அல்லாஹ்ட்ட கேட்கணுங்க. அல்லாஹ்ட்ட கேட்டோம்டா அல்லாஹ் லேசாக்கிடும். அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிடணும். ரப்புல் ஆலமீன் இருக்கும் பொழுது என்னங்க கவலை? எதுக்கு நம்ம கவலை பண்ணணும்? பிற மக்கள்கிட்ட போய் சிக்காயத் பண்ணோம்னா நடக்க போகுதா? இது நடக்குமா? அல்லாஹ்ட்ட சிக்காயத் பண்ண வேண்டியதானே. கண் பார்வை கொடுத்தவன் ரப்புல் ஆலமீன், செவியை கொடுத்தவன் அல்லாஹ், பேசுகின்ற ஆற்றலை கொடுத்தவன் அல்லாஹ், விளங்குகின்ற சக்தியை கொடுத்தவன் அல்லாஹ், நடக்கின்ற சக்தி கொடுத்தவன் அல்லாஹ். இப்படி எல்லாம் கடைசி வரைக்கும் ராசுக்காக அல்லாஹ் இருக்கிறான், ரிஸ்க் கொடுக்கின்றான். வலா தக்துலு அவுலாதக்கும் ஹஷ்யத இம்லாக், வறுமையை பயந்து உங்களுடைய குழந்தைகளை கொண்டு விட வேண்டாம் அல்லாஹ் சொல்றான். வறுமை பயந்து, அட ஒரு குழந்தை போதும்ப்பா, ரெண்டாவது குழந்தை, மூணாவது குழந்தை யாரு காப்பாற்றுறது? நாம் நினைக்கிறோங்க, அல்லாஹ் மறந்து பேசுகிறோம். அல்லாஹ் சொல்கிறான், வறுமை பயந்து நீ குழந்தையை கொண்டு விட வேண்டாம். நஹனு நர்சுக்கும் ஐயா, உனக்கும் அந்த குழந்தைக்கும் நான் ரிஸ்க் கொடுக்கின்றேன். அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிறான். இன் கத்லஹும் கான ஹித்அன் கபீரா, அப்படி சிசுவை நீ கொன்றால் அது பெரிய குற்றம் என்று அல்லாஹ் சொல்லிக்கார். இன்னைக்கு 4 மாதம் 6 மாதம் 8 மாதம் குழந்தை கலைக்கிறோம்.
எவ்வளோ பெரிய பாவம். எதையுமே வாழ்க்கையில் நினைக்கிறது இல்லை. நாம தான் சாதிக்கிறோம், நாம தான் குடும்பத்தை பாதுகாக்கிறோம், நாம தான் அந்த குழந்தைக்கு ரிஸ்க் கொடுக்குறோம் நாம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இல்லவே இல்லை. நமக்கும் ரிஸ்க்கு அளிக்கின்றான், அந்த குழந்தைக்கும் அல்லாஹ் இருக்காங்க. அல்லாஹ்வுடைய பொறுப்பில் விட்டுருங்க. எந்த ஒரு காரியமும் வீணாகி விடாது. அல்லாஹ்ட்ட கேட்கணும். மனிதர்கிட்ட போய் இடத்தை போய் சிக்காயத்து பண்ணுறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அஸ்ஹாபு சுன்னா என்று சொல்லக்கூடிய கிரந்தங்கள், புகாரி, முஸ்லீம், அபூதாவூத், இப்படிப்பட்ட 6 கிரந்தங்கள். இதில் ஒரு ஹதீஸ் இடம்பெறுகின்றது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்த ஒரு ஹதீஸ் மனசில் பதிய வைக்கலாங்களா? கவனத்தை மட்டும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சிதற வைக்கக்கூடாது. நான் பயானில் சொல்லக்கூடிய உண்டு. ஒரு நண்பர் அவருக்கு ஒரு ஆசை, ஒரு குதிரை வாங்கணுண்டு. ஒருத்தருக்கு ஒரு ஆசை இருக்கும், கார் வாங்கணும், 2 வீலர் வாங்கணும், இதெல்லாம் ஆசை மனிதனுக்கு. வாகனம் என்பது சுன்னத்து தான். அவருக்கு வாங்கக்கூடிய ஆசை குதிரை வாங்கணும். குதிரை வாங்கி நல்ல சவாரி செய்யக்கூடியவர். குதிரையை நல்ல விலை கொடுத்து வாங்கிட்டார். இன்றைக்கெல்லாம் குதிரை எடுத்து 5 லட்சம் கார் வாங்குற மாதிரி வாங்கிட்டு வர்றாரு, பழக்கிறாரு. 1 வருஷம் நல்ல குதிரையை பழகிட்டாரு. சுப்ஹானல்லாஹ் என்று சொல்றாரு. அதுதாங்க ஆச்சரியம். சொன்ன உடனே குதிரை பறக்குது. சுப்ஹானல்லாஹ் சொன்னால் பறக்குது. இதுக்கு ஒரு பிரேக் வேணும் அல்லவா? அல்லாஹு அக்பர், அல்லாஹ் அக்பர் சொன்னால் நின்றும். அப்படியே இதை பழகிட்டார். 1 வருடத்துக்கு பின்னால் அவருடைய நண்பர் கேட்கிட்டார், தம்பி குதிரை அழகாக இருக்குது, நானும் ஓட்டி பார்க்கட்டுமா? ஒரு ஆசை தானே. சொன்னார், ஓட்டி பாருங்க, அழகான குதிரை. ஆனால் ஒன்றே ஒன்று, சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னால் குதிரை பறக்கும். நிறுத்ததுக்கு அல்லாஹ் அக்பர் என்று சொல்லணும். இவர் அந்த ஆர்வத்தில் சுப்ஹானல்லாஹ் ஞாபகம் வச்சுக்கிட்டாரு, அல்லாஹ் அக்பர் மறந்துட்டார். உட்கார்ந்தாரு, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். குதிரை பறக்குது, வேகமாக போயிட்டே இருக்கு. ரொம்ப தூரத்தில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது. பிரேக்கு மறந்துட்டார். பிரேக் என்னங்க? அல்லாஹு அக்பர். என்ன செய்யறது? ஒன்றுமே யாபத்துக்கு வர மாட்டேங்குது. எதிர்த்து பயங்கரமான ஒரு கிணறு விழுந்தால் அழிவுதான். அந்த பயத்தில் அல்லாஹு அக்பர் என்றார். வாருங்க, குதிரை நின்றுச்சு, கிணத்து பக்கத்தில் நின்றுச்சு. அந்த சந்தோஷத்தில் சுப்ஹானல்லாஹ் அப்படின்ட்டார். விடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் கவனம் இல்லை என்று சொன்னால் எல்லாமே அழிஞ்சிடும். தொழுகையில் கவனம், இபாதத்தில் கவனம், பேச்சில் கவனம், கேட்பதில் கவனம், எல்லாம் கவனம் வேணும் வாழ்க்கையில். கவனம் இல்லாட்டி தொழுகக்கூடாது. முஜ்தீத் அல்-ஃபசானி ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொன்னார்கள், ஒரு அடியான் 60 வருடங்கள் தொழுகுவான், அப்படி தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. ருக்கு சரியாக இருந்தால் சுஜூ சரியாக இருக்காது, சுஜூ சரியாக இருந்தால் ருக்கு சரியாக இருக்காது. கண்டித்திற்குரிய கவனம் மிக மிக அவசியம். கொடுக்கப்பட்ட தலைப்பில் நான் முடிக்கின்றேன், கொடுக்கப்பட்ட நேரங்களில் நான் முடிக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் கவனமாக கேளுங்க. இதை பிறருக்கு சொல்லணும். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு என்ன எந்த சஹாபிங்க? அனஸ் இப்னு மாலிக். மாலிக்னு சொன்னாவே நம்ம ஹஸரத்தை பற்றி ஞாபகம் வருது. எங்கள் மாலிக் ஹஸரத்து. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்க ரிவாயத் செய்கிறாங்க. இது சஹீஹான ஹதீஸ். இது மஸ்ஜிது நபவியில், மஸ்ஜித் நபவி தெரியுங்களா? எங்கே இருக்குது? மதீனாவில் ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளி மஸ்ஜித் நபவியில் சஹாபாக்கள் எல்லாம் ஒன்றாக நாங்கள் அமர்ந்து தொழுதோம். தொழுது முடிந்தவுடன் ஒரு சஹாபி வர்றார். ஒரு சஹாபி வந்து தக்பீர் கட்டி தொழுகிறார். எவ்வளோ தொழுகணுமோ அவ்வளோ தொழுகிறார். அதை நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். சஹாபாக்கள்லாம்
பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். தொழுது முடிஞ்ச உடனே அவர் என்ன செய்கிறார்? துவா ஓதுறார். கையை உயர்த்தி துவா கேட்குறாரு அல்லாட்ட. அந்த துவா என்ன கேட்குறாங்க வார்த்தை காலில் கேட்குது எங்களுக்கு. ரொம்ப சத்தம் இல்லை, ரொம்ப மெதுவாகவும் இல்லை, கேட்குற அளவுக்கு உண்டான வார்த்தை இருக்குது. அப்போ கேட்டார், எங்களுக்கு புரியல. நாங்கள் ஆர்வம் அத்தனை சஹாபாக்களும் இந்த ஒரு மனிதர் தொழுகக்கூடிய தொழுகை பார்த்து கொண்டிருந்தோம், கேட்கின்ற துவாவை பார்த்து கொண்டிருந்தோமே. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை பார்த்து எங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்த உடனே எங்கள்கிட்ட கேட்டாங்க, அத்ததரூன பிமா தஆ பிஹி, அவர் என்ன அல்லாஹ்ட்ட கேட்டார்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அத்ததரூன என்ன கேட்டாரு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. அல்லாஹு அஅலம் வ ரசூலுஹு, அல்லாஹ் ரசூலு தான் தெரிஞ்சிருக்காங்க, எனக்கு தெரியலன்னு சொல்லி நாங்கள் சொல்லிட்டோம். அல்லாஹ் ரசூலுக்கு தெரியும் அவர் என்ன துவா கேட்டார் எங்களுக்கு தெரியல. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என் உயிர் யார் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக, லகத் தஅல்லாஹு பிஸ்மில் அஅலம், இஸ்முல் அஅலத்தை கொண்டு அவர் துஆ செய்தார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 99 அஸ்மாஉல் ஹுஸ்னா இருக்கு பார்த்தீங்களா, இதில் இஸ்முல் அஅலம் இருக்குது. இஸ்முல் அஅலம் உயர்ந்த இஸ்முகள் இருக்குது. இஸ்முல் அஅலத்தை கொண்டு துஆ செய்தார் என்று யார் சொன்னது? யார் சொன்னது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எங்களுக்கு சொன்னாங்க. அனஸ் மாலிக் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, என்ன துஆ? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிஅன்ன லக்கல் ஹம்து லா இலாஹ இல்லா அன்த அல் மன்னான் பதீஉஸ் ஸமாவாதி வல் அர்த் யாதல் ஜலாலி வல் இக்ராம் யா ஹய்யு யா கய்யூம். இந்த துஆவை அவர் ஓதினார் என்று ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. சொல்லுங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிஅன்ன லக்கல் ஹம்து லா இலாஹ இல்லா அன்த அல் மன்னான் பதீஉஸ் ஸமாவாதி வல் அர்த் யாதல் ஜலாலி வல் இக்ராம் யா ஹய்யு யா கய்யூம். இந்த துஆவை நாமளும் மனப்பாடமாக்கிக்கலாங்களா? இன்ஷா அல்லாஹ். என்ன அர்த்தம்? அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன்னி அஸ்அலுக, உன்னிடத்து நான் கேட்கின்றேன், பிஅன்ன லக்கல் ஹம்து, எல்லா புகழுக்கும் நீதான் உரித்தானவன். அல்லாஹ்ட்ட கேட்குறாருங்க, எல்லா புகழுக்கும் நீதான் உரித்தானவன். லா இலாஹ இல்லா அன்த, வணங்குவதற்கு உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. அல் மன்னான், நீ உபகாரி, உபகாரம் செய்யக்கூடியவன். பதீஉஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமிகளை எந்த முன்மாதிரி இல்லாமல் படைத்தவன் நீ. யா தல் ஜலாலி வல் இக்ராம், சங்கைக்கும் கண்ணியத்திற்கும் உரித்தானவனே. யா ஹய்யு யா கய்யூம், நிரந்தரமாக ஜீவித்திருக்கக்கூடியவனே. அல்லாஹ்வுக்கு போது இருக்குதுன்னா இல்லை, நிரந்தரமாக ஜீவித்திருக்கக்கூடியவனே என்று அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு. யா ஹய்யு யா கய்யூம் என்பது இஸ்முல் அஅலம். யா ஹய்யு யா கய்யூம் என்பது இஸ்முல் அஅலம். இந்த இஸ்முல் அஅலத்தை சொல்லி அவர் அல்லாஹ்ட்ட கேட்காரு. அல்லாஹ் அவருடைய துஆவை மக்பூலாக்கி விட்டார் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ எந்த துஆவிலும் அஸ்மாஉல் ஹுஸ்னா 99 பெயரை சொல்லி கேட்கின்ற நேரத்தில் எத்தனை பிரச்சனை? கடன் பிரச்சனை, படிப்பு பிரச்சனை, திருமண பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, தோட்டத்தின் பிரச்சனை, வாகனத்தின் பிரச்சனை, குடும்பங்களின் பிரச்சனை எல்லாமே தீர்ந்திருக்க. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்கி வைப்பானா. அஸ்மாஉல் ஹுஸ்னா ஆகிய திருநாமங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், யார் 99 பெயரை அல்லாஹ்வுடைய பெயரை மனப்பாடம் விடுகின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் வாஜிப் என்று சொன்னார். சொன்ன விஷயம் புரிஞ்சுங்களா? மனசில் பதிஞ்சா? என்ன சஹாபி ரிவாய் செஞ்சாங்க? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு இந்த ஹதீஸ் ரிவாய் செய்றாங்க. இது புகாரி, முஸ்லிம்,
அபூதாவூத் எல்லா கிரந்தங்களில் இடம்பெற்ற ஒரு ஹதீஸ், ஆதாரமான ஹதீஸ். அஸ்மாவுல் ஹுஸ்னா, நபியின் சிறப்பு என்று எனக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அஸ்மாவுல் ஹுஸ்னா பற்றி பேசினா உலமாக்கிட்டு இருக்கிறாங்க, அழகாக பேசுவாங்க. நிறைய விஷயங்கள் கொஞ்சம் நெஞ்சமல்ல, மாதக்கணக்கில் பேசலாம். நம்முடைய பாசத்திற்கு யூசுஃபத் வந்திருக்காங்க, நம்முடைய சம்சுதீன் உளவி ஹதரத் இருக்கிறாங்க. உலமாக்கிட்ட மைக்கு கொடுத்தீங்கன்னா போதும், ஹதீஸுகளும் ஆயாத்துகளும் என்ன ஆதாரத்தோடு பேச ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு பின்னாடி சிறப்பான பேச்சாளர்கள்லாம் பேச இருக்கிறாங்க. ஒரு தலைப்பு அஸ்மாவுல் ஹுஸ்னாவை பற்றி நான் உங்களுக்கு ஒரே ஒரு ஹதீஸ் மனதில் பதிவு வைப்பதற்கு நான் சொன்னேன். பதிஞ்சிருச்சா? ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? பிறருக்கு சொல்லலாம் அல்லவா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க, சொல்லுங்க, பிஅன்னலக்கல் ஹம்து லா இலாஹ இல்லா அன்த அல் மன்னான் பதீஉஸ் ஸமாவாதி வல் அர்த் யா தல் ஜலாலி வல் இக்ராம் யா ஹய்யு யா கய்யூம். எழுதிக்கிங்க, தெரியாட்டி கேட்டுக்குங்க. இந்த துஆ யார் கேட்டது? ரசூலுல்லாவை பார்த்த சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்று அல்லாஹுவை பொருந்திக் கொண்டவர்கள். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டானே, அப்படிப்பட்ட வானத்தை நட்சத்திரங்கள் அலங்கரிக்கின்றது போன்று மார்க்கத்தை அலங்கரித்தவர்கள் யார்? சஹாபாக்கள். அஸ்ஹாபி கன்னுஜூம் ஃபபி ஐயுஹும் இக்ததைத்தும் இஹ்ததைத்தும். அந்த சஹாபாக்கள் யாரை பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரிஞ்சுக்கலாம்? மார்க்கத்தை ஹயாத்தா கடவுங்க சஹாபாக்கள் தானே. என்னங்க, மக்காவில் இருக்கிற வரைக்கும் தஸ்கியத்து நஃப்ஸ், நஃப்ஸை சுத்தப்படுத்தினாங்க. அந்த ஆயத்தான் இறங்கிச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கும் பொழுது தஸ்கியத்து நஃப்ஸ் எந்த கட்டளையும் வரவில்லை. கடைசியில் தான் தொழுகை கடமாச்சு. மேராஜுக்கு போன பொழுது தொழுகை கடமை, மற்றதெல்லாம் கடமை இல்லை. அப்போ ஒது தொழுகை. ஒது யார்? அல்லாஹ் சொன்னதாங்க. நாமளா ஒது செய்யறதில்ல, ஒதுவும் அல்லாஹ் சொன்னதுதான். லா சலாத்த லிமன் லா உலு லஹு. யாருக்கு ஒது இல்லையே தொழுகு கூடாது. அந்த ஒதுவை பரிபூர்ணமாக நிறைவேற்றணும். ஒதுவோடு இருந்து பழகணும். எப்பயுமே தாயும் காயுமாக ஒதுவோடு இருக்கணும். அந்த பழக்கத்தை கொண்டு வரணும். அந்த பாக்கியத்தை தான் பாக்கியம் போனா சுஃபியானு சௌரி ரலியல்லாஹு தஆலா, பெரிய இறைநேசர். அவங்க கடைசி சக்கராத்துடைய நேரத்தில் 60 முறை ஒது செய்தாங்களாம். எத்தனை முறைங்க? 60 முறை. ஒது உடனே போய் அவனால எந்திரிக்க முடியல, ஒது செய்வாங்க. காரணம், ஒதுவோட நம்முடைய ரூஹு பிரிவு என்பதற்காக வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு சென்ற நேரத்தில் தன்னுடைய ஆருயின் நண்பர் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி பார்த்தாங்க. மேராஜுக்கு போயிட்டு வந்து கேட்டாங்க, பிலாலே என்ன அமல் செஞ்ச? உன்ட்டு ஏதோ ஒரு விசேஷமான அமல் இருக்குது, எனக்கு முன்னாடி நீ சொர்க்கத்துக்கு போனேன். யார் ரசூலுல்லாஹ்? ஒன்றுமே இல்லையே. இல்லை, சொல்லுங்க என்ன அமல் இருக்குது? சொன்னார்கள், நான் எப்பொழுதும் ஒதுவோடு இருப்பேன். ஒது செய்தால் 2 ரக்காத் ஒதுவோடு நஃபில் தொழுதுக்குவேன். பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், மன் தாவம அலல் உலூஹி மாத்த ஷஹீதா. யார் நேமமாக ஒதுவோடு இருக்கின்றார்களோ ஷஹீதுடைய மர்த்தபாவில் மரணிப்பார்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தல்வான. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இருக்கிறாங்களே, ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவங்க. மதீனாவுக்கு வந்த பின்னாடி தான் நோன்பு கடமையாச்சு, ரமலானுடைய நோன்பு. இன்றைக்கெல்லாம் நோன்பு ரமலான் வருதுன்னாவே சில ஆண்கள் பெண்களுக்கு ஒரு அலர்ஜி. பகலெல்லாம் பட்னியாக இருக்கணுமே, ஒன்றும் சாப்பிட முடியாது, ரொம்ப பக்குவமாக இருக்கணுமே, நோன்பு எப்படி வைக்கிறது? காரணம், எனக்கு சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, எனக்கு மயக்கம் வந்துடும், டாக்டர் வேணான்ட்டாரு. நாளைக்கு அல்லாட்ட போய் சொல்ல முடியுமா? இங்கே சொல்லி ஏமாத்திடலாம், அங்கே சொல்ல முடியுமா? சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள்? எந்த உணவும் இல்லைங்க. பேரிச்சம்பழத்துடைய கொட்டை வச்சு சூப்பி நோன்பு வச்சுக்குவாங்க. பேரிச்சம்பழத்துடைய கொட்டையை சூப்பி நோன்பு திறப்பாங்க. முகமெல்லாம் ஒட்டி போயிடுச்சு, இழைச்சி போயிருக்கிறாங்க.
அப்போ தான் முதல் யுத்தம் பத்ர் யுத்தம். அது வரைக்கும் யுத்தமே வரலை. அதுக்கு முன்னாடி அந்த யூதர்கள்லாம் முஸ்லீம்களை அடிப்பாங்க, ரத்தங்கள் வடியும். ரசூலுல்லாஹ் நினைப்பாங்க, யாரும் ரசூலுல்லாஹ் அடிச்சுட்டாங்க, பொறுமையாக இருக்கும். திருப்பி அடின்னு சொல்ல மாட்டாங்க, திருப்பி திட்டுன்னு சொல்ல மாட்டாங்க, பொறுமையாக இருக்கும். அல்லாஹ் நமக்கு உயர்ந்த அந்தஸ்து இருக்கும். எப்போ அல்லாஹ் பத்ரை நீ யுத்தம் செய் என்று சொன்ன பொழுது சஹாபாக்களை அழைத்தார்கள். சஹாபாக்கள் பின்வாங்கவில்லை, உடனே புறப்பட்டாங்க. மனையை விட்டு மக்களை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு யுத்தத்துக்கு புறப்பட்டாங்க. 313 சஹாபாக்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான எதிரிகள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் வலுவானவர்கள், ஆயுதங்களை நிறைந்து வைத்திருக்கின்றார்கள், வேகமாக செல்லக்கூடிய குதிரைகளை வைத்திருக்கின்றார்கள். சஹாபாக்கள் ஒன்றுமில்லை, ஒழிந்த வான், ஈமானுடைய உறுதி தான். சஹாபாக்கள் படுத்திருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, ரொம்ப அசந்து போய் படுத்திருக்காங்க, நோம்பு வச்சு நோம்பாளியெல்லாம் இருக்கிறாங்க. அல்லாஹ்ட்ட ஒரு பகல் இரவு துஆ கேட்டாங்க. ஒரு பகல் இரவு, யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக அஸ்தகீர், யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் கேட்கின்றேன், நீ நிரந்தரமாக ஜீவித்திருக்கக்கூடியவன், இந்த யுத்தத்தில் நீ வெற்றி கொடு. வெற்றி கொடுக்காவிட்டால் உலகத்தில் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை பார்க்க முடியாது என்று துஆ செய்தார் அல்லவா. இஸ்முல் ஆலத்தை வைத்து அல்லாஹ் வெற்றி கொடுத்தான், மாபெரும் வெற்றி கொடுத்தான். 3000 மலக்குகளை அல்லாஹ் அனுப்பினான். பிறகு 2000 மலக்குகளை, குர்ஆன் நமக்கு சான்றாக இருக்கின்றது, 5000 மலக்குகளை அல்லாஹ் அனுப்பி மாபெரும் வெற்றி கொடுத்தான் பத்ர் யுத்தத்தில். காரணம் என்ன? இஸ்முல் ஆலத்தை வைத்து கேட்ட காரணத்தினால். அல்லாஹ்வுடைய திருநாமத்தை சொல்லி தானே அல்லாஹ்ட்ட கேட்கணும். அடுத்தபடியாக நபியின் சிறப்பு என்று சிறப்பை சொல்லப்போனால் பேசிக்கிட்டே இருக்கலாங்க, வருஷ கணக்கா. கொஞ்சம் நஞ்சமல்லவா அரசன்னாக்கில்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், ஆலத்தார்களுக்கு அற்புடையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அனுப்பியிருக்கின்றார். என்ன, எல்லா நபிமார்களை விட சிறந்த நபி நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நிகழ்வை சொல்லி முடிக்கின்ற நேரம் நெருங்கிவிட்டது. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 6:30 முதல் 7 வரை. அதுக்கு அடுத்தது ஹஜரத் வந்துடுவாங்க. ஹபீப் முகமது ஹஜரத்துடைய பேச்சு இருக்குது 7 to 8. அதுக்கு பின்னாடி நாஸ்டாக்கு பின்னாடி நம்முடைய பாசத்திற்குரிய மௌலானா மௌல்வி யூசுப் தாவூதி ஹஜரத்துடைய பேச்சு இருக்குது. அதற்கு பின்னால் நம்முடைய இமாம் ஹஜரத்துடைய பேச்சு இருக்கின்றது. அதற்கு பின்னால் சீரத்துடைய பேச்சு இருக்கின்றது. அதற்கு பின்னால் அபூ தாஹிரத்துடைய பேச்சு இருக்கின்றது. இறுதியாக நம்முடைய பாபாவுடைய அந்த திக்ர்களும் துஆக்களும் இருக்கின்றது இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு நிகழ்வை மட்டும் சொல்லி முடிக்கின்றேன். இந்த ஹதீஸும் முஸ்லிமில் இடம்பெறுகின்றது. அல்லாமா துஃபைலு தௌசி ரலியல்லாஹு தஆலா, யாருங்க? துஃபைலு தௌசி ரலியல்லாஹு, சஹாபியுங்க. இவங்க சாதாரண சஹாபி அல்ல, அரபுலகத்திலே பெரிய கவிஞர். இவருடைய வார்த்தையை யார் கேட்டாலும் அந்த உள்ளங்கள் ஈர்த்து விடும். அவ்வளவு உள்ளங்களில் இருக்கக்கூடிய திறமை அல்லாஹ் துஃபைலு தௌசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். இன்னைக்கெல்லாம் நம்ம ஹதீஸை கேள்விப்படுறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா, நம்மளை தெரிஞ்சிருக்கோம்னாங்க அபூ ஹுரைரா பற்றி. பல ஆயிரக்கணக்கான ஹதீஸ் ரிவாயத் செய்தவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு ஆரம்பத்தில் கலிமா சொல்லி கொடுத்தவர்கள் அல்லாமா துஃபைலு தௌசி ரலியல்லாஹு தஆலா. இவங்க ஒரு நாள் கொஞ்சம் கவனமாக இது மட்டும் கேட்கலாம்ல, திருப்பி கேட்ட சொல்லுவீங்க இல்லை. அல்லாமா துஃபைலு தௌசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு வர்றாங்க. ரசூலுல்லாஹை பார்க்கறதுக்காக வேண்டி ஹிஜ்ரத்துக்கு வர்றாங்க. அவரோட அவங்க நண்பர் ஒருத்தர் வர்றார். எங்கே வர்றாரு? மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனா உஷ்டமான பூமியை, எல்லாத்துக்கும் சரியாக இருக்காது. சில பேர்த்துக்கு காய்ச்சல் வந்துடும், சில பேர்த்துக்கு கஷ்டம் ஏற்படும், சில பேர்த்துக்கு சரியாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வந்த சஹாபாக்களை, மனிதர்களை இலாஜ் பண்ணுவார்கள், மருத்துவம் செய்வார்கள், சரியாயிடும். துஃபைலு தௌசி ரலியல்லாஹோட நண்பர் வர்றாரு, மதீனாவுக்கு வந்துடுறாரு. கடுமையான காய்ச்சல் வந்தது, கடுமையான ஜுரம். இவனால் தாங்கவே முடியல. அந்த உடம்புடைய வலி தாங்க முடியல. இந்த வலி தாங்க முடியாமல் என்ன செஞ்சார்? கத்தி எடுத்து கையை வெட்டினார், அறுத்தார் கையை. நரம்பெல்லாம் துண்டிச்சிருச்சு. சேர்ந்து இந்த நரம்பெல்லாம் துண்டிச்சு ரத்தங்கள்
இருட்டு வந்து அப்படி ரூஹு பெறுகின்றது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். துஃபைல் தௌசி ரலியல்லாஹு அவருடைய நண்பர். என்னடா நபியை பார்க்க வந்தவர், ஹிஜ்ரத்தில் வந்தவர் இப்படி ஆகிப்போச்சேன்னு சொல்லி சுல்லாட்ட சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி குளிப்பாட்டி கஃனிட்டு தொழுகு வச்சு அடக்கிட்டாங்க. அந்த இரவு துஃபைல் தௌசி ரலியல்லாஹு ரொம்ப கவலை. தன்னோட வந்தவங்க அல்ல, தன்னோடு நபியை பார்க்க வந்தவங்க இப்படி ஆகிப்போச்சு, இப்படி செஞ்சுட்டாருன்னு சொல்லி கவலையில் அந்த இரவு படுத்திருக்கின்ற நேரத்தில் அந்த கனவில் அந்த நண்பர் வருகின்றார். மிக பிரகாசமாக இருக்கின்றார், ஜெகஜோதியாக இருக்கின்றார். துஃபைல் தௌசி ரலியல்லாஹு கேட்குறாங்க, நண்பர் எப்படி இருக்கிறீங்க? எனக்கு அல்லாஹு தஆலா உயர்ந்த அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் வழங்கிட்டான், பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிட்டான். அல்லாஹும் மக்ஃபிர் ரப்பி, அல்லாஹும் மக்ஃபிர்லி ரப்பி பிஹிஜ்ரத்தி இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுக்கு ஹிஜ்ரத் செய்தனால என்னோட பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சு எனக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுத்தான். ஆனால் இந்த கை மட்டும் சுற்றி இருந்துச்சு, சூம்பி போயிருந்துச்சு. அல்லமா துஃபைல் தௌசி இருந்த கேட்டாங்க, கையை மட்டும் சூம்பி இருக்குது, அது சரி பண்ணலையா? அல்லாஹ் சொன்னா, உனக்கு நான் கொடுத்த நிஅமத், அந்த நிஅமத்தை நீ பால்படுத்தி விட்டாய். இதை பற்றி நான் கண்டுக்க மாட்டேன், இதை பற்றி நான் கண்டுக்க மாட்டேன். ஆனால் உன்னுடைய ரசூல் என்னுடைய ஹபீபுக்காக வேண்டி நீ வந்த, உன்னுடைய பாவத்தை மன்னி சொர்க்கத்துக்கு கொடுத்துட்டேன் என்று அல்லாஹ் சொன்னான் என்று சொன்னார். இந்த கணவர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், உங்களை பார்க்க தான் வந்தாங்க, வேதனை தாங்க முடியாமல் கையை அறுத்து ரத்தங்கள் எல்லாம் வடிந்து ரூஹு பிரிந்து விட்டது. யார் ரசூலுல்லாஹ், அவரை நான் கனவில் பார்க்கின்ற நேரத்தில் அல்லாஹ் சொர்க்கத்தை பாவத்தை மன்னித்து சொர்க்கத்தை கொடுத்துட்டான், இந்த கை மட்டும் சூம்பி இருக்குது. அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட துஆ கேட்டாங்க, அல்லாஹும் மக்ஃபிர் லஹு, யா அல்லாஹ் அவரை மன்னித்து அந்த கையை சரி பண்ணி என்று துஆ கேட்டார்கள். அந்த கை சரியாக விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு உம்மத்துக்கும் ரஹ்மத், தனிப்பட்ட மனிதருக்கும் ரஹ்மத்தாக இருந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் தாங்க நபியுடைய மீது ஸலவாத் சொல்றதுக்கு யோசிக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி வாழச் சொன்னாலும் அந்த வாழ்க்கையை கொண்டு வர்றதுக்கு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் மீது ரொம்ப ரொம்ப அக்கறை உள்ளவங்க. கடைசி வரைக்கும் இங்கே மட்டுமல்ல, நரகவாதிகளுக்கு அல்லாஹ்ட்ட சஃபா செய்வாங்க, சொர்க்கத்துக்கு அனுப்பு. சொர்க்கவாதிகளுக்கு சஃபா செய்வாங்க, யா அல்லாஹ் இந்த சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கத்தை கொடு. அல்லாஹ்ட்ட மன்றாடுவாங்க, நமக்காக உம்மத்து முஹம்மதியக்காக மன்றாடுவாங்க. நபி, அப்படிப்பட்ட நபி கிடைத்திருக்கின்ற நேரத்தில் நபியை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ரூஹு இருக்கின்ற வரைக்கும் தான் ஸலவாத்துகளை சொல்ல முடியும், அல்லாஹ்ட்ட துஆ கேட்க முடியும், இஸ்திக்ஃபார் செய்ய முடியும், குர்ஆன் ஓத முடியும், தொழுக முடியும், திக்ர் செய்ய முடியும், சதகாக்கள் செய்ய முடியும். எல்லாம் ஹயாத்து வரைக்கும் தான். ரூஹு போயிட்டா மையத்து ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்புக்குரியவர்கள், சிறப்புக்குரியவர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பை பேச பேச அவங்க சிறப்பாக இல்லை, நாம் சிறப்பாக இருக்கோம். புரிஞ்சுங்களா? அதனால் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சிறப்புகளை நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் எல்லாம் என்ன செஞ்சோம், ஷேഖுடைய தொடர்பில் இருக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஷேഖுமாருடைய தொடர்பில் நம்ம இருக்கிறோம். என்னங்க இருக்கிறோமா இல்லைங்களா? இருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லதீன யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊன அல்லாஹ் யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம் ஃபமன் நகஸ ஃபஇன்னமா யன்குஸு அலா நஃப்ஸிஹி வமன் அவ்ஃபா பிமா ஆஹத அலைஹுல்லாஹ் ஃபஸயுத்தீஹி அஜ்ரன் அஸீமா. 26 ஜுஸுல வருது. நம்ம ஷேக்கிட்ட வந்து பையத்தை ஆரம்பித்தீங்களா? பையத்தை அவங்களுக்கு என்ன சொல்லி தராங்க? என்னங்க சொல்லி தராங்க? நான் பொய் பேச மாட்டேன், புறம் பேச மாட்டேன், கோல் பேசுவதே என்னுடைய காதால் கேட்க மாட்டேன், நாவால் அடுத்தவர்களை பற்றி நான் பேச மாட்டேன், என்னுடைய உள்ளத்தால் அடுத்தவர்களை தவறாக எண்ண மாட்டேன். சொல்லித்தராங்களா இல்லைங்களா? நான் இமாம் ஜமாத்தோடு தொழுகுவேன், நோன்பு நோற்பேன், வசதி வந்தால் ஜக்காத்தை கொடுப்பேன், வசதி வந்தால் ஹஜ் செய்வேன், தர்மங்கள் செய்வேன், குடிக்க மாட்டேன், சூதாட மாட்டேன், ஜினா செய்ய மாட்டேன், வட்டி வாங்க மாட்டேன், யாரையும் நான் கொல்ல மாட்டேன்,
நம்முடைய கையில் வச்சிருக்கக்கூடிய ஃபோனுக்கு பார்த்தீங்களா, இதிலிருந்து ஆபாசமான படத்தை நான் என்னுடைய கண்ணால் பார்க்க மாட்டேன் சொல்லித்தராங்களா இல்லைங்களா? நம்ம ஒத்துக்கிறோமா இல்லையா? ஒத்துக்கிட்டோம்டா நம்ம பையத்தாயிடுறோம். அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், நிச்சயமாக இன்னல்லதீன யுபாயூனக இன்னமா யுபாயூன் அல்லாஹ், நிச்சயமாக எவர்கள் உண்ட பைத் வாக்குறுதி செய்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்விடமே பைத் செய்தவர்கள், அல்லாஹ்ட்ட வாக்குறுதி கொடுத்தவங்க. புரிஞ்சுங்களா? அல்லாஹ்வின் கை அவருடைய கைக்கு மேல் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய கை இருக்குதே, அவருடைய கைக்கு மேல் இருக்கின்றது. எவர்கள் அந்த வாக்குறுதி முறித்து விட்டார்களோ, வாக்குறுதி செஞ்சிட்டோம், பைய செஞ்சு பின்னால் தொழுகலை, நோன்பு வைக்கலை, வட்டி வாங்குகிறோம், தவறான எண்ணங்கள் தவறான செயல்கள் இருக்கின்றது, அப்படி யார் இந்த வாக்குறுதி முறித்து விட்டார்களோ நிச்சயமாக அவர்கள் தனக்கு கேடு விளைத்து கொண்டார்கள். எவர் அல்லாஹ்விடம் செய்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்றார்களோ அவர்களுக்கு ஃபஸயூத்திஹி அஜ்ரன் அலீமா, மகத்தார் நற்கூலியை விரைவில் அல்லாஹ் வழங்குவான் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லிக் கொடுக்குறான். 26 ஜுஸுல வருது. புரிஞ்சுங்களா? அப்போ நம்ம பையத்தை ஆகணும். அபூ ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொன்னாங்க, பெரிய சட்ட மாமேதை அபூ ரஹ்மத்துல்லாஹி, அவங்க இபாதத் செஞ்ச மாதிரி நம்மளை இபாதத் செய்ய முடியாது. காபத்துல்லாஹ்ல போய் 2 ரக்காத்துல ஒரு கத்தம் முடித்தாங்க. இஷாவுக்கு செய்த ஒதுவோட சுபூத் ஓதுருக்காங்க 40 வருஷம். நம்மளா முடியுங்களா? அப்போ என்ன செய்யணும்? தூங்கி இருக்க முடியாது, தூங்கினா ஒது போயிடும். ஏராளமான சிறப்புகள், பல சட்டங்களை நமக்கு கொடுத்தவர்கள், குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்து கொடுத்தவர்கள் அபூ ரஹ்மத்துல்லாஹி தஆலா. இந்த அபூ ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, நான் மட்டும் என்னுடைய செய்கிட்ட நான் பையத்தாகாமல் இருந்திருந்தால் நான் 2 வருஷத்தில் என்ன செஞ்சிருப்பேன்? அழிஞ்சிருப்பேன்னு சொன்னாங்க. புரிஞ்சுங்களா? பையத்துங்கிறது கஷ்டமான பாரதூரமான விஷயம் அல்ல. நம்மளை நாம் தூய்மைப்படுத்திக்கிறோம், சரி பண்ணிக்கிறோம், அந்த சைத்தானுடைய கோட்டைக்கு மாட்டாமல் நம்ம இருந்துக்கிறோம். அந்த திக்ர் சொல்லித்தராங்க, கரெக்டாக இபாதத் செஞ்சுக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய அந்த கொடுத்த பையத்தின்படி அமைச்சைப்படி பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி வைப்பானாக. நேரங்கள் முடிந்து விட்டது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எதை பேச வைத்தானோ, எதை கேட்க வைத்தானோ அதன்படி அமைச்சைப்படி பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எங்களுடைய ஷேக் ஹதரத் அவர்களுக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தை தந்துடுவானாக. பீர்பாய்களுக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியம் தந்துடுவானாக. சங்கமிக்க உலமாக்களுக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியம் தந்துடுவானாக. இந்த பள்ளி நிர்வாகிகளுக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுளை தந்துடுவானாக, ஆரோக்கியம் தந்துடுவானாக. வந்திருக்கூடிய தாய்மார்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தை அல்லாஹ் தந்துடுவானாக. கடைசி வரைக்கும் ஷேகுடைய கரம் பிடித்த நாம் எப்படியெல்லாம் வழிகாட்டுகின்றார்களோ அந்த வழியிலே சரியான முறையில் நாம் நடக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் நசீபாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன். வாஹித் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பள்ளப்பட்டி இஜ்திமா திக் பயான்.